மின்கட்டண உயர்வை கண்டித்து சிதம்பரத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் மின்கட்டணத்தை திமுக அரசு 3வது முறையாக உயர்த்தி உள்ளதை கண்டித்தும், ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் சரியாக கிடைக்காததை கண்டித்தும் கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் சிதம்பரம் காந்தி சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கைகளில் பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாறு அணை 115 அடி கொள்ளளவு உள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் அணை மொத்த கொள்ளளவு 120 கன அடி உள்ளது. தற்போது 115 அடியை எட்டி உள்ளதால் நீர்வரத்து கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் அணையில் இருந்து தண்ணீர் எப்பொழுதும் வேண்டுமானாலும் ஆற்றில் வெளியேற்றப்படும் என்பதால் ஆற்றின் கரையோரம் உள்ள பொதுமக்கள் துணி துவைக்கவும் ஆற்றில் குளிப்பதற்காகவும் செல்வதை தவிர்க்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் மின்கட்டண உயர்வு மற்றும் நியாய விலை கடைகளில் பாமாயில், பருப்பு உள்ளிட்டவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி, திமுக அரசு காலத்தில் விலைவாசிகள் நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. மின்கட்டண உயர்வு அறிவிப்பு பொதுமக்களை ஷாக்கடிக்க வைக்கிறது என்று காட்டமாக பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தார். நாமக்கல்லில் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தலைமையில் மின்கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தங்கமணி, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உத்தரவின்படி விவசாயிகளுக்கு மின்மீட்டர் பொருத்துவது மற்றும் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின்கட்டணத்தில் மாற்றம் செய்வது போன்ற 2 சரத்துகளும் எடுத்த பிறகுதான் உதயமின் திட்டத்தில் கையெழுத்திட்டதாகவும், ஆனால் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணனும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் உதயமின் திட்டத்தில் கையெழுத்திட்டதால் தான் மின்கட்டணம் உயர்த்தும் சூழல் உள்ளதாக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக கூறினார். திமுகவினர் ஒவ்வொரு தேர்தலிலும் பணத்தை கொடுத்தால் வெற்றி பெற்று விடுவோம் என்று நினைக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக அமையும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மொடச்சூர் சாலையில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரியும், நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பருப்பு, பாமாயில் போன்ற அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய செங்கோட்டையன், சத்தியமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம், மடிக்கணினி, ஆடு மாடு வழங்குதல் உள்ளிட்ட பல நல்ல திட்டங்களை திமுக அரசு முடக்கி வைத்துள்ளதாக கூறினார். மேலும் திமுகவினர் ஒவ்வொரு தேர்தலிலும் பணத்தை கொடுத்தால் வெற்றி பெற்று விடுவோம் என்று நினைப்பதாகவும், 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் தேர்தலாக அமையும் எனவும் பேசினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 95% பணிகள் முடிவு பெற்ற நிலையில் மீதமுள்ள 5% பணிகளை 3 ஆண்டு காலம் செய்யாமல் திமுக அரசு தூங்கிக் கொண்டிருப்பதாக விமர்சித்து பேசினார். தனியாரிடமிருந்து வசூலிக்க வேண்டிய பணத்தை வசூலித்திருந்தாலே மின்துறை லாபகமாக இயங்கியிருக்கும் என முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் பேசியுள்ளார். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மின்கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சொத்து வரி, மின்கட்டணம், கட்டுமான பொருட்களின் விலை என தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார்.
மேலும் மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை வஞ்சிக்கும் திமுக அரசு தனியாரிடமிருந்து வசூலிக்க வேண்டிய பாக்கியை வசூலித்திருந்தாலே மின்வாரியம் லாபகமாக செயல்பட்டிருக்கும் எனவும் பேசினார். காரைக்கால் அடுத்துள்ள அம்பகரத்தூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்துள்ள அம்பகரத்தூரில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். திருத்தணியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது தேள் கடித்ததில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா பொன்னாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தசரதன் என்பவரது மகன் ஜோதிராமன் 6ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவன் வீட்டின் அருகே சக மாணவர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கருந்தேல் ஒன்று கடித்துள்ளது. ஆனால் கடித்தது தேள் என்று தெரியாமல் மாணவன் விளையாடிவிட்டு மயக்கம் வருவதை உணர்ந்து பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். உடனடியாக பெற்றோர் மாணவனை திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மாணவன் திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கருந்தேல் கடித்து 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.